ஆன்மா சொரூபமாகிய நீங்கள் எல்லையற்று எங்கும் வியாபிக்கும் அந்த பேர் அருளாகிய பிரம்ம ரூபமாக தோன்றுகையில், அந்த பிரம்ம ரூபம் என்பது நீங்களே எங்கும் நிறைந்த பூர்ணமாய் இருப்பீர்கள். உங்களது சுரூபம் எல்லையற்றதாய் இருக்கும். இந்த சுரூபத்திற்குள், அந்த தரிசனத்திற்குள், அந்த சுத்த சைதன்யத்திற்குள் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் தோன்றும், மறையும். பஞ்சபூதங்கள் தோன்றி மறைவது உங்களுக்கு தோற்றத்துக்கு வரும். இந்த அண்ட சராசரங்கள், இந்த சூரிய குடும்பங்கள், நட்சத்திரங்கள், இந்த கோலங்கள் எல்லாமே தோன்றி வந்து மறையும். அற்புதமான ஒளிகளும் நாதங்களும் பிரகாசங்களும், சொல்லோனாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் நிகழும் பொழுதுதான் உமக்குள் நானே பிரம்மம், நானே ஆன்மாவாகிய நானே பிரம்மம் எனும் அனுபூதி வாய்க்கும். இந்நிலை பெற்றவர் இங்கே பிரம்மஞானி அல்ல, பிரம்மமே ஆகிவிடுகிறார். இது எனது அனுபோக நிலை, அனுபூதியான நிலை. எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், ஞானி ஞானி என்றாலும் அவன் அறிவாளிதான். ஆத்மா ஞானி என்றால் ஆன்மா பற்றி அறிந்தவனாகிறான். இந்த ஆத்ம ஞானியே தான் பிரம்மம் எனும் உணர்கையில் அவன் பிரம்ம ஞானியாகிறான். இந்த ஞானி எனும் நிலையும் அழிந்து போய் பிரம்மமாய் திகழ்கிறான். இதுவெல்லாம் இந்த யோகத்தால் சாத்தியமாகிறது. சாதனா இன்றி உலகில் ஒன்றை சாதிப்பார் இல்லை. யோகம் இன்றேல் வெறும் ஞானத்தால் பலன் குறைவுதான். இந்த ஞானத்தால், ஞான விசாரணையால் விசாரித்துக் கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு பிறவியில் அது சித்திக்கலாம். இந்த ஆன்ம தரிசனம் பெறலாம். அதற்கு மீண்டும் பிறவி இருக்கிறது. ஆகவேதான் முற்றிய யோகிக்கு ஒரு பிறவி, உண்மை சிவஞான மோகிக்கு இப்பிறப்பில் முக்தி என கூறப்படுகிறது. இந்த முக்தி சாதாரண முக்தி அல்ல, இது சாயுஜ்ய முக்தி, பிறவா பேரின்ப நிலை, மரணமில்லா பெருவாழ்வு என யோகிகளாலும் சித்தர்களாலும் ஞானிகளாலும் விவரிக்கப்பட்ட சாயு